ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து நியூ இயருக்கு ஸ்பெஷல் லஞ்ச் பண்ண போகிறோம். லஞ்ச் வந்து மேத்தி பராட்டா, க்ரீன் பீஸ் புலாவ் அண்ட் மேத்தி மலாய் மட்டர். இந்த மூணு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேத்தி மலாய் மட்டருக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்துக்கணும். இஞ்சி வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். பூண்டு பிடிச்சவங்க பூண்டு போட்டுக்கோங்க. எனக்கு கார்லிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கார்லிக் போடலை. பன்னீர் இவ்வளோ இல்லை, கொஞ்சத்தை இதில் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி வேணும். அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம், ஏலக்காய், கிராம்பு, பே லீஃபு, பச்சை மிளகா. இதுக்கு காரத்துக்கு இந்த மேத்தி மலாய் மட்டருக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான், அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 எடுத்துருக்கேன் பச்சை மிளகா கீரி. அப்புறம் 2 வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா வேணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட்ஸ், அதுதான் வந்து திக்னிங் ஏஜென்ட், அதனால அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமானது மேத்தி மலாய் மட்டருங்கிறதுனா மேத்தி வெந்தயக்கீரை, அதை பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது என்னென்னா, சுடு தண்ணியில் அந்த வெந்தயக்கீரையை கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் போட்டால் போகிறோம். சுடு தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு, இப்போ வந்து இதை என்ன பண்ணுவோன்னா, பண்ணும்போது இந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த வெந்தயக்கீரையை மட்டும் புழிஞ்சு எடுத்துப்போம். நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து வெந்தயக்கீரை சப்பாத்தி, அதாவது மேத்தி பராட்டா பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் வந்து நம்ம வாட்டர் ஊற்றிருக்கோம். வாட்டரில் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுற போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகா, இதுதான் காரத்துக்கே. இது வந்து மேத்தி மலாய் மட்டர் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ காரத்துக்கு அந்த 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், அதையும் இதில் போட்டுற போகிறோம். இப்போ இது கொதிக்கட்டும். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ தட் இதை நல்லா ஹையில் வச்சு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இது கொதிக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இப்போ வந்து நம்ம இதுக்கு வேண்டிய மசாலா வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா ரோஸ் கலரில் எடுத்து பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்டரை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இந்த கேஷ்யூ நட் இருக்கு இல்லையா, இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். இதுதான் நம்ம இப்போது அரைச்சின்னு வந்திருக்கோம். வெங்காயம், கேஷ்யூ நட், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு 1 கப்பு தயிர் தேவைங்க. புளிக்காத தயிராக இருக்கணும், அது 1 கப்பு எடுத்துக்கோங்க. பட்டர் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பட்டர் போட போகிறோம். கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதில் இந்த பே லீஃபு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அதில் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் ரிச்சான டிஷ் தான் அது. ஸோ நியூ இயர்க்காக பண்ணுறோம். ஒன்ஸ் இன் அ வைல் அதெல்லாம் சாப்பிட்லாம். நம்ம மேத்தி அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக மேத்தி பரோட்டா பண்ணுறோம். நம்ம க்ரீன் பீஸ் புலாவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் ரிச்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பே லீஃப் போட போகிறோம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே இஞ்சி நீங்கள் பூண்டு வேணும்னா வச்சு அதையும் அரைச்சிக்காங்க. நான் வந்து பூண்டு பிடிக்காதுன்னு சொன்னேன், அதனால் எனக்கு வந்து நான் இஞ்சி மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி இது, அதை போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் வதங்கணும். அது கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போன உடனே இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம், கேஷ்யூ நட், பச்சை மிளகா அதை போட்டிருக்கோம். அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெங்காயம் கொதிக்க வச்ச தண்ணி, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே இதில் வாஷ் பண்ணி இதை ஊற்றிக்கலாம். ஸோ அது ஒன்று. இதை முதல்ல கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இது புளிக்காத தயிராக இருக்கணும். இது புளிக்காத தயிராக இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது பச்சை பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி அது போட்டுப்போம். அப்புறம் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணும். இந்த வெந்தயக்கீரையை பிளான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, பிளான்ச்னால் கொஞ்சம் சுடு தண்ணியில் வெந்தயக்கீரையை போட்டு அது கொஞ்சம் வேகணும். ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெந்தயக்கீரை போட்டு வச்சா கூட போகும். அப்புறம் அதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு போடணும், இல்லைன்னா அந்த தண்ணியாக இருந்ததுன்னா அது வேகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதை அப்படியே இதில் போட்டுற வேண்டியதான் வெந்தயக்கீரையை. இதுக்கு வேண்டிய அந்த தண்ணியும் ஊற்றிடலாம், அதில் வெங்காய தண்ணி. இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய சால்ட்டையும் போட்டுடலாம். இது ஒயிட் கலரில் தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு. புளிக்காத தயிர் சொன்னேன் இல்லையா, இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய சால்ட் போட்டாச்சு. இந்த புளிக்காத தயிர் அதையும் இப்போ நம்ம இதில் போட்டுற போகிறோம். கெட்டி தயிர், மோராக ஊற்றக்கூடாது, தயிராக தான் ஊற்றணும். கொஞ்சம் அதை நல்லா இது பண்ணணும். இதில் சின்ன சின்ன பன்னீர் க்யூப்ஸ் அதையும் போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு தான் கரம் மசாலா ஆட் பண்ணணும், ஏன்னா இந்த கலர் மாறக்கூடாது. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்காது. கொஞ்சமாக தான், நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால தேவைப்படாது. கொஞ்சமாக தான் போடணும், கொஞ்சம் ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். இதை போட்டுட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம பண்ண வேண்டியது. இந்த நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும், க்ளோஸ் பண்ணி. இது கொஞ்சம் கொதிக்கட்டும், 5 மினிட்ஸில் ஆகிடும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருத்து. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய கீரை, அதை வந்து கையால் நல்லா க்ரஷ் பண்ணி கையால் க்ரஷ் பண்ணி போட போகிறோம். இதில் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். இப்போது இந்த டிஷ்ஷை ரெடியாக எடுத்து ஒரு கொதி வரட்டும். இந்த மேத்தி மலாய் மட்டர் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேத்தி பராட்டாக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் புலாவும் சைடில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை இப்போ பார்க்கலாம். இப்போ மேத்தி பராட்டா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம், வெந்தயக்கீரை அதை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும், அப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு இந்த சப்பாத்திக்கு, எண்ணெய் கொஞ்சம் விட்டு பிசையறதுக்கு, அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு முதல்ல போட போகிறோம். அப்புறம் வெந்தயக்கீரையை பொடிசாக கட் பண்ணி வச்சு அது போட்டிருக்கோம், அது போட்டுடலாம். அப்புறம் ஓமம் கொஞ்சம், ஜீரகம் 1 ஸ்பூன் அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் காரப்பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வெந்தயக்கீரை அந்த இதுக்கு பண்ணோம் இல்லையா, சைட் டிஷ்க்கு பண்ணோம் இல்லையா, அதில் வந்து வெந்தயக்கீரையை நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதாவது வெந்நீரில் ஊற்றி அதை வந்து வடிகட்டி அதை புழிஞ்சு தான் போட்டோம். அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. வெந்தயக்கீரையோட சத்து ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதை ஊற்றி தான் இப்போ இதை நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசறிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொஞ்சம் தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை இப்போ நம்ம முதல்ல பிசறிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், ஒரு மிக்ஸை.
அப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் தெளித்து செய்யலாம். நான் இப்போ பிசைஞ்சிட்டு நான் உங்களை காட்டுறேன். நம்ம அந்த மேத்தி சப்பாத்திக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நம்ம க்ரீன் பீஸ் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை பட்டாணி. இப்போ இதில் இந்த கடாயை ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதில் ஜீரகம், கொஞ்சம் முழு மிளகு போட்டால், இதுக்கு காரமே முழு மிளகு தான், மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, இதை 3ஐயும் போட்டு இது பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் போடுறேன்னு அப்பப்போ சொல்கிறேன். நான் இதுக்கு நடுவில் வந்து பாஸ்மதி ரைஸ் மட்டும் 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். இது இப்போ ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த மஞ்சள் பொடி. அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் பொடியை ஒரு இது பண்ணிட்டு இந்த ரைஸை வந்து தண்ணியை எடுத்துட்டு அந்த ரைஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிடணும். ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் அந்த தண்ணியில் இது பண்ணியிருக்கேன். அந்த ரைஸை போட்டு ரொம்ப வந்து கலரக்கூடாது, ஏன்னா பிரேக் ஆகிடும். அதை ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம அதை கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிவிட்டு இப்போ இல்லை, அந்த தண்ணி ஊற்றிட்டு போட்டுக்கலாம். இது நல்லா அந்த தண்ணியெலாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணணும். அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைஸை வந்து இப்போ ரைஸ் குக்கரில் வைக்க போகிறோம். ரைஸ் குக்கருக்கு நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி, சாரி 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு. இதில் நம்ம போட்டுட்டு அந்த வாட்டரையும் நம்ம ஊற்றிட போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டுற போகிறோம். இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, அதையும் போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ரோட்டியும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதில் க்ரீன் பீஸ் புலாவில் நான் ஒன்று அந்த இது ஜீரகமும் மிளகும் போடும்போது ஒன்று மறந்துட்டேன். அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அங்கேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் இதை 4ஐயும் வந்து அதில் அந்த பட்டர்லேயே நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ மறந்துட்டோம், பரவாயில்ல. இந்த க்ரீன் பீஸ் புலாவ் வாங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இதை வந்து ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு வெறும் வானலிலேயே நம்ம சும்மா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அதில் அந்த ரைஸில் அப்படியே சேர்த்துடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டர் போட்ட உடனேயே நான் சொன்னேன் இல்லையா, ஜீரகம் மிளகு போட சொன்னேன்ல, அப்போவே இந்த பட்டை, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, பேலீஃப் இதை அப்படியே அந்த பட்டர்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி போடுங்க. நான் போடாததுனால இதை அப்படியே இப்போ ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ரைஸ் ஆயிட்டு இருக்குல்ல அதோட சேர்த்துட போகிறேன். அப்படியே இதை அப்படியே சேர்த்துட்டு ரைஸ் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரைஸில் இப்போ சேர்த்துட போகிறோம். இதை
இது ஃபுல்லாக ரைஸ் ஆனோட நான் காட்டுறேன். இது மாதிரி சப்பாத்தி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். மேத்தி சப்பாத்தி வந்து மேத்தி பராட்டா மாவு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாவை வந்து இட்டு இங்கே போட்டிருக்கோம். இது கொஞ்சம் இதுவான உடனே கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு பிளேட் பண்ணும்போது காட்டுறேன். இது மேத்தி பராட்டா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபுல்லாக நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் லஞ்ச் மேத்தி பராட்டா, க்ரீன் பீஸ் புலாவ். அது ரெண்டுத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து மேத்தி மலாய் மட்டர் இது பண்ணியிருக்கோம் வித் லஸ்ஸி. Wish you all a happy new year. Have a wonderful day.